பிசாசு 3 மேட்டர் இயேசுநாதர்ட்ட பேசினான். 3க்குமே அவர் எதிர்த்து தான், டிஸ்அக்ரி தான் பண்ணார். கல்ல அப்பமாக்குங்கன்னாரு, நோன்னாரு. அதுக்கு மேல இருந்து குதிங்கன்னா நோன்னாரு. இதை வாங்கிக்காங்க, காலில் பணிஞ்சுக்காங்கன்னா நோன்னாரு. 3 தடவை நோ சொல்லிட்டான்ல, பிசாசு அவரை விட்டு கையை தட்டு. ஆமென். கல்ல அப்பமாக்குங்க, நோ. மேல இருந்து குதிக்கிறீங்களா, நோ. இல்ல உங்களை ப்ரூவ் பண்ணுங்க, நோ. இதெல்லாம் வாங்கிக்கிறீங்களா, நோ. சிறப்பா நான் கிளம்புறேன்ட்டான். This is what you are scanning report. நர்மையான தேவனுடைய மகனே, மகளே, இது உள்ள இருக்கும்போது எதிர்மறையானது பிசாசு சொல்லும்போது, சூழ்நிலை சொல்லும்போது, மற்றவர்கள் சொல்லும்போது, மருத்துவம் சொல்லும்போது நீ நோ என்று சொல்லுகிறாய். நீ தொடர்ந்து நோ என்று சொல்லும்போது அவன் உன்னை விட்டு விலகி போகிறான். ஆமென். பிசாசின் தந்திரங்களிலே ஒன்று உன்னை சொல்ல வைக்கிறதுக்கு யாரையோ கொண்டு பேசுறது. நீ தைரியமான வார்த்தை எங்க அப்பா உன்னை சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல மாற்றமே கிடையாது. இயேசு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து சொல்லுவோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். ஓகே. பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பிசாசானவன் விலகி போனான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். ஆமென். ஆமென். பிசாசானவன் விலகி போனான். When you agree with him, he will stay. When you disagree with him, he will flee out. நீ அவனோடு ஒருமனப்படும் போது அல்லது சோதனையில் தோற்று போகும்போது அவன் உன்னோடு தங்கி விடுகிறான். நீ எதிர்த்து நிற்கும் போது அவன் உன்னை விட்டு ஓடி போகிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஆமென். பிசாசானவன் விலகி போனான். சோ அவனால தங்கி இருக்கவும் முடியும், அவனால விலகி போகவும் முடியும். அவன் தொடர்ந்து உங்க கூட தங்கி இருக்க போறானா இல்ல விலகி போக போறானான்றது நீங்க உங்க மைண்ட்ல அவன் கூட அக்ரி பண்றீங்களா அல்லது டிஸ்அக்ரி பண்றீங்களா என்பதை பொறுத்தே அமைகிறது என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன். How to defeat the schemes of devil, how to overcome the deception of devil. பிசாசின் தந்திரங்களை ஜெயிப்பது எப்படி என்பதை குறித்து நான் இந்த நாளிலே நான் பேசி இந்த வாரத்தோடு முடிக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த வாரத்தோடு அவன் விலகி போனான். அதோடு இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்யறோம், முடிக்கிறோம். இயேசு நாமத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பிசாசானவன் விலகி போனான். ஆமென் சொல்லுங்க. பிசாசானவன் விலகி போனான். ஸோ இந்த சோதனைகளில் பிசாசின் தந்திரங்கள் என்கிற தலைப்பிலே நாம் ஏறக்குறைய 9 வாரங்கள் நாம் முடிச்சிருக்கிறோம். 10வது வாரம். பிசாசோட தந்திரம் 10 வாரம் போதுமானா, அவன் தந்திரம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஹீ இஸ் யூஸிங் த சேம் மெத்தட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இங்கே என்ன பேசுகிறோன்னா அதை தான் வேறு மொழியில் வேற எங்கேயோ பேசிக்கிட்டு இருப்பான். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தொடர்ந்து நம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ளும்போது நாம் வெற்றி பெற்றவர்களாக இந்த பூமியிலே வாழ்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, பிசாசானவனுக்கு வல்லமை இல்லை என்பதையும் அவன் தந்திரத்தினால் மாத்திரமே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஸோ ஆதியிலே ஏவாளே அவன் தந்திரத்தினால் தான் வஞ்சித்தான். இன்றைக்கும் முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது தந்திரத்தை கொண்டு மட்டுமே அவன் நம்மிடத்தில் வேலை செய்ய முயற்சி எடுக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரிய விலகி போனான் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே நான் உங்கள் மத்தியிலே சில காரியங்களை பேச விரும்புகிறேன். பிசாசானவன் விலகி போகிறவன். ஆமேன். யாரெல்லாம் பிசாசானவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், அதை அங்கீகரியாமல் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலிருந்து பிசாசானவன் விலகி போகிறான். பிசாசு மட்டுமல்ல, அவன் கொண்டு வருகிற எந்த விஷயமும், அவன் கொண்டு வருகிற வியாதியாக இருக்கலாம், அவன் கொண்டு வருகிற வறுமையாக இருக்கலாம், அவன் கொண்டு வருகிற பணப்பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அவன் என்ன சொல்லுவான் கொண்டு வரதுக்கு முன்னாடி, எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே, இது என்ன பெரிய பிரச்சனை இருக்குது, வியாதி இல்லாமல் ஒருத்தன் வாழ்ந்துட முடியுமா, உலகம்னா ஏதோ 4 வியாதி வரத்தாங்க செய்யும், மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்குமையான்றான். ஆனால் சளிக்கா மூக்க படைச்சான்னு புரியல எனக்கு.
ஸோ எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவன் என்ன செய்யறான், பிரசன்ட் பண்றான். நீங்க ஆமா அப்படின்னீங்கன்னா அவன் கூட உட்காந்துடுறான். he will be settled down. அந்த இடத்துல உங்க கூட உட்காந்து லைஃப் லாங் டிராவல் பண்றான். எந்த வியாதியையும் நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்றால் அது வாழ்நாள் முழுவதும் உங்களோடு பிரயாணம் செய்வதற்கு காத்திருக்கிறது. ஒருவன் 38 வருடம் பெதஸ்தா குளத்திலே படுத்திருந்தான். அந்த 38 வருஷமும் அந்த வியாதியை அவன் அங்கீகரித்திருந்தான். என்ன அங்கீகாரம்? வியாதி எனக்கு வேணும்ன்ற அங்கீகாரம் இல்ல. வியாதி என்பது மனுஷனுக்கு வந்தா போகாது என்கிற ஒரு பொய்யான சத்தியத்தை அவன் அங்கீகரித்திருந்தான். நம்ம சுகமாக முடியாது என்கிற மனநிலை அவனுக்குள் இருந்தது. அவன் அக்ரி பண்ணனால பிசாசு செட்டில் ஆயிருந்தான். நீ இன்னைக்கு உன் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு. இந்த பலவீனத்தோட நீங்க வாழ்ந்து பழகி உங்க மனது ஓகேன்னு சொல்லிருச்சுன்னா சந்தேகம் இல்லை, நீங்க குழிக்குள்ள போற வரைக்கும் அந்த வியாதி உங்களுக்குள்ள இருக்கும். சார் காய்ச்சல்லாம் உடனே போயிருதே சார். ஆமா, உடனே போயிடும். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு உடனே வந்து உடனே போகும். திரும்ப உடனே வந்து உடனே. இந்த உடனே போறது பல வருஷமா உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். காய்ச்சல் உடனே போயிடும். ஒரு 4 நாள் இருந்துட்டு ஒருத்தர் சொன்னார் வந்து, சார் கோல்டுக்கு என்ன சார் செய்ய, மாத்திரை சாப்பிடலாமான்னு. மாத்திரை சாப்பிடலன்னா ஒரு வாரத்தில் போயிருங்க. மாத்திரை சாப்பிடலன்னா 7 நாள் இருக்குங்க, சாப்பிட்டா ஒரே வாரத்தில் போயிருங்க அப்படின்னாரு. ஒரு டாக்டர் தான் சொன்னார். சாப்பிடலன்னா 1 வாரம் இருக்கும், 7 நாள் இருக்கும், சாப்பிட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் போயிருந்தாரு. என்ன சொல்ல வரீங்க சார்? நீ சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் சளி ஒன்று பிடிச்சிச்சுன்னா 7 நாள் கழிச்சு தான் போகும் என்பதில் ஸ்ட்ராங்காக அவர் இருக்காரு. அவர் சொன்னதுக்கு நானும் ஓகேன்ட்டேன்னா 7 நாள் இருக்கும். 7 நாள் கழிச்சு போயிருதுல சார், திரும்ப வரும் சார். இது லைஃப் லாங் இது இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன வியாதிகள் சீக்கிரம் போகிறதா இருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். பெரிய வியாதிகள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று கண்டினியூவலாக உங்கள்கிட்ட வரும், உங்கள்கிட்ட இருக்கும். இன்னொன்று கண்டினியூவஸாக உங்கள்கிட்ட இருக்கும். எப்படி? ஒன்று கண்டினியூவலாக இருக்கும், இன்னொன்று கண்டினியூவஸாக இருக்கும். கண்டினியூவல்னா என்ன? விட்டு விட்டு ஆனால் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மழை விட்டு 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 பெஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு வாரமா. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கண்டினியூவலி ரெய்னிங். ஆனால் இடையில நிற்கும். நீ வெளியே போகலாம் வரலாம், திரும்ப மழை பெய்யும், திரும்ப நிற்கும். இந்த கொடைக்கானல் இந்த சில மலைவாசல் பண்ணிங்கன்னா கண்டினியூவலாக இருக்கும். சில நேரம் அடிச்சு 6 மணி நேரம் விடாமல் அடிச்சுன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கு பேர் கண்டினியூவஸ்லி. நோவா காலத்தில் கண்டினியூவஸ்லி. இப்போ சில பெரிய வியாதிகள் கண்டினியூவஸ் அவங்க கூட உட்காந்துரும். சில சின்ன வியாதிகள் கண்டினியூவலாக அவங்கள்ட்ட இருக்கும். ரெண்டுலையுமே கண்டினியூ இருக்கு. எப்போ நீ வியாதியை அங்கீகரிச்சினா, இஃப் யூ சே எஸ் டு டெவில், ஹி வில் செட்டில் வித் யூ. நீ பிசாசுக்கு ஓகே சொன்னா உன் கூட உட்காந்துருவான். ஆனா பிசாசுக்கு நீ எதிர்த்து நின்னா அவன் உன்னை விட்டு ஓடி போவான். The matter is whether I agree or disagree. Whether I agree or disagree. That is the matter. இங்க விஷயம் என்னன்னா, நான் ஏத்துக்கிறேனா ஏத்துக்கலையா. அதான் 38 வருஷம் ஒருத்தன் வியாதி இருந்தா அவன் ஏத்துக்கிட்டான். ஆனா ஏசு ஏத்துக்கல. அவர் வந்து கேட்கிற, நீ சொஸ்தமான் விரும்புறியாடா? அக்ரிமெண்ட் போறாரு பாருங்க. அப்ப ஒரு மனுஷன் வல்லமா வரணும்னாலும் அவன் அக்ரி பண்ணணும், பிசாசு வரணும்னாலும் அக்ரி பண்ணணும். அது வரைக்கும் பிசாசுக்கு அக்ரி பண்ணியிருந்தான். 38 வருஷம் வியாதி. இப்ப சொல்றாரு, நீ ஏன் கூட அக்ரி பண்ணினா 38 செகண்டுக்குள்ள உன்னை நான் சோப்படுத்தேன்டாங்க. நீ சோமான் விரும்புறியான்னு சொல்லுனாரு. விரும்புறேன்னான்ல அந்த க்ஷணமே அவன் சுரமானான். எழுந்துன்னு பழக்கி எடுத்துக்கொண்டு நடந்தார். எந்திரிச்சு நடந்துட்டான். ஒரு அக்ரிமெண்ட் தேவையா இருக்குது. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அது உங்களிடத்தில் செட்டில் ஆயிரும். நீங்க தரித்திரத்தை நம்பினா உங்க லைஃப் செட்டில் ஆயிரும். நான் இவ்வளவுதான் சார் சம்பாதிக்கிறேன், இவ்வளவுதான் சார் எனக்கு மாசம் வருமானம் வரும், இவ்வளவுதான் சார் செலவழிக்க முடியும், வேணும்னா ஒரு லோன் போட்டுக்கலாம் சார், இதுக்கு மேல எனக்கு பணம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று உங்கள் மனது நினைக்கும் போது அங்க கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க அந்த இடத்துல அஸ்திவாரம் போடப்பட்ட மாதிரி நினைச்சிருவீங்க. இனி அது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். இல்ல யாருக்கு சார் தெரியும்? தேவன் நினைத்தால் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, தேவன் நினைத்தால் அப்படி யோசித்தீங்கன்னா, நான் வரும்போது ஜெபிச்சுட்டு வந்தேன், ஆண்டவரே யாருக்கு தெரியும்? எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நீங்க பார்த்து ஒருத்தன்ட்டு பேசாட்டி அவன்கிட்ட ஒரு ரூபா கூட வாங்க முடியாது. நான் எவ்வளோ பேசினாலும், எத்தனை வசனம் பேசினாலும், ஆனால் நீங்க பார்த்து தொட்டுட்டீங்கன்னா திரள் கூட்டம் கூட சப்போர்ட் பண்ணும். எல்லாமே உங்க தொடுதல்ல இருக்கு. இது எதுவுமே இல்லாம ஒரே நாள் நைட்ல என்னுடைய கோடிகளை சந்திக்க உங்களால முடியும்னா கூட முடியும். ஐ அக்ரி வித் யூ ஃபாதர், ஐ அக்ரி வித் யூ, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே என்று சொல்லும் போது அந்த அக்ரிமெண்ட் உங்க வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பொருளாதார செழிப்பை கொண்டு வருது. அப்ப பிசாசு 3 மேட்டர் ஏசுனார்ட்ட பேசினான். 3க்குமே அவர் எழுத்து தான் டிஸ்அக்ரி தான் பண்ணாரு. கல்ல அப்பமாக்குங்கன்னாரு, நோன்னாரு. அடுத்து மேல இருந்து குதிங்கன்னா நோன்னாரு.
இதை வாங்கிக்காங்க, காலில் பணிஞ்சுக்காங்கன்னா நோன்னாரு. 3 தடவை நோ சொல்லிட்டான்ல, பிசாசு அவரை விட்டு கையை தட்டு. ஆமென். ஏய் ஏய் ஏய், when you say no, he will flee away. டாக்டர் சர்டிபிகேட் சொல்லுது, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. என்ன மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது? குழந்தை இப்படி தான் சார் இருக்குது, ஸ்கேன் இப்படி தான் சார் சொல்லுது. பட் ஐ சே நோ, I disagree with this medical report. I disagree with this medical report. Come on, say I disagree. I disagree. சொல்லுங்க, I disagree with this medical report. Something wrong in this scanning machine. ஐயோ தட்டு. ஆமென். ஸ்கேனிங் மிஷின்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லு, தேவனுடைய வார்த்தையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லாத. If is there any problem, that problem will not be in my son. The problem will not be in my father. The problem is in your medical science. கையை தட்டு. ஆமென். ஆமென். கதபரபல ஹத்துரமனா சந்துரமனமதியா. When you disagree with the devil's report, பிசாசு கூட எந்த ரிப்போர்ட்ல I disagree நீ சொல்லும்போது பைபிள் தெளிவா சொல்லுது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி கையை தட்டு. விலகி போனா, விலகி போனா, விலகி போனா, விலகி போனா. உன்னை விட்டு விலகி போவான், உன்னை விட்டு விலகி போவான். எது தெரியுமா இப்போ உன் கூட இருக்குது? எதுக்கு நீ எஸ் சொன்னியோ அதுதான் இப்போ உன் கூட இருக்கு. உங்களுக்கு 40 வயசு தாண்டிடுச்சுல, ஆமான்றீங்களே, அதான் தாண்டிட்டீங்க. என்கிட்ட கேளுங்க, நான் இல்லைன்னுவேன், இல்லைன்னு. எனக்கு இன்னும் 28 முடியலடான்றேன் நான். கையை தட்டு. ஆமென். நீங்க அக்ரி பண்ண he will settle with you. இயேசு நோ சொன்னார்ல, அவன் விலகி போயிட்டான். காய்ச்சலுக்கு கூட சொல்லாதீங்க, எனக்கு காய்ச்சல் வராது, எனக்கு காய்ச்சல் வராது. கேன்சரை நம்புறவங்க கொஞ்சம் பேர் தான், காய்ச்சல் நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையா இல்லையா? எனக்கு கேன்சர் வராது அப்படின்னா ஒரு 100 பேர்ல ஒரு 40 பேராச்சும் வராதுன்னு வாங்க. ஆனால் எனக்கு காய்ச்சல் வராது என்ன சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க? 100 பேரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே காய்ச்சல் வரும்னா, அதனால இப்போ உலகம் ஃபுல்லாக காய்ச்சல் வந்துருக்கு. இப்போ வந்திருக்க வியாதிக்கு பேர் என்ன? காய்ச்சல். காய்ச்சல் காய்ச்சல் உன்னை காய்ச்சுவாங்க. அப்ப எல்லாரும் அக்ரி பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் ஒரே நாள்ல சுகர் எல்லாருக்கும் வரல? உலகம் ஃபுல்லா வரல. ஏன் ஒரே நாள்ல கேன்சர் எல்லாருக்கும் வரல? ஒரு காலத்துல சுகர்னா வந்து யாரோ, அது ஒரு பெரிய வியாதி, பணக்காரர்களுக்கு வர வியாதி அது. சரி, வந்திருக்கு, பணம் வந்திருக்கு, அது வரல. பணக்கார வியாதி வந்திருக்கு. இதுல வேற பெருமை வேற. அந்த காலத்துல சுகர் வந்தா ஒரு பெரிய யாரோ ஒருத்தருக்கு வரும். நாங்க பார்த்துருக்குறோம், போய் காலை வெட்டி எடுப்பேன், விரலை வெட்டி எடுப்பேன், அந்த மாதிரி. இந்த காலத்துல ஹலோ, நீங்க உங்களுக்கு 423, நான் 433. ஸ்கூல்ல கூட அந்த மார்க் எடுக்கலடா நீ. ஸ்கூல்ல எல்லாம் 120, 130 இல்லை, இங்க மட்டும் 400 தாண்டிட்டீங்களா? மொத்த டோட்டலா? அப்ப just think about it. ஏன் இப்ப மட்டும் பரவுது? மக்களை கன்வின்ஸ் பண்ண அவனுக்கு நேரம் எடுக்குது. புரியுதா? மக்களை கன்வின்ஸ் பண்ண அவனுக்கு நேரம் எடுக்குது. எல்லா மக்களும் இப்ப கன்வின்ஸ் ஆகுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இதே போக்குல போச்சுன்னா, சார் அங்களுக்குள்ள ஒருத்தர் சுகர் இருந்துச்சுல சார் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னோம்ல, அந்த மாதிரி சார் அங்களுக்குள்ள ஒருத்தர் சுகர் இல்லாம ஒருத்தர் இருக்காரு சார். Just ridicule devil's sickness. Ridicule devil's sickness. பிசாசை பார்த்து சிரிங்க, நகைங்க. ஆமா, உங்களுக்கு அந்த வியாதினாலும் சிரிங்க. ஆமா, பாழ்கடிப்பை பார்த்து அவன் நகைப்பான். கையை தட்டு. ஆமென். இன்னைக்கு மக்கள் அக்ரி பண்ண அவன் ஸ்டே பண்றான். ஆனா நீ டிஸ்அக்ரி பண்ணி பாரு, இது வரைக்கும் உங்க சரீரத்திலிருந்து கூட இன்னைக்கு விலகி போகுது. இயேசுநாமத்தில் விலகி போகுது. ஆமென். I disagree. Jesus, I disagree. எனக்கு வராது, என் எல்லைக்குள்ள நுழையாது. ஆமா, என்ன சுத்தி இருக்க யாரையும் தொடாது. கையை தட்டி. ஆமென். விட்டு விலகி போனான்.
அப்படிலாம் அவளை சீக்கிரமா வந்து பிசாசு உங்களை தொடவே முடியாது. உங்க அக்ரிமெண்ட் இல்லாம அவன் தொட முடியாது. ஆதாம்கிட்ட வந்து பிசாசு பேசினான். என்ன பேசினா? இந்த பழத்தை சாப்பிட்டா நீ நல்லா இருப்ப, பயப்படாத சாப்பிடு அப்படின்னு ஆதாம்கிட்ட சொல்ல. ஏவாள்கிட்ட சொல்றான். ஏவாள் அக்ரி பண்றான். பைபிள் சொல்லுது அந்த பழம் பார்வைக்கு நலமும் புசிப்புக்கு இன்பமாய் இருப்பதாக கண்டால். அது நம்ம டிவியில் அந்த இது கார்ட்டூன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். அதாவது இந்த மெஷின், என்ன மெஷின், டைம் மிஷினில் ஏறி போகிறாங்க ஒரு குரூப்பு. இல்லைன்னா அன்றைக்கே நான் யோசித்து வச்சுன்னு இந்த கான்செப்ட்லாம் படம் எடுக்கணுன்ட்டு. அதான் சாதாரணமாக இப்போ சில்லாங்களுக்கு எடுத்துட்டாங்க. அதை ஜல்லுன்னு பின்னாடி போய் பார்க்குறேன், அங்கே வந்து பழத்தை சாப்பிட்றலாம் இங்கே கூட வந்து பார்க்குறேன். அதில் அந்த பழத்தை அப்படி தொட்ட உடனே அப்படியே தொட்ட உடனே அந்த அந்த அதனுடைய எஃபெக்ட் வந்து ஃபீல் பண்ணுறா அவ பாருங்க. அதான் அந்த டைரக்டரோட கிரியேட்டிவிட்டி. நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம மைண்டில் சாப்பிட்றப்ப மட்டும்தான் ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைரக்டர் வந்து ஒரு லெவல் அட்வான்ஸாக போகிறான். ஹீ இஸ் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். அப்படி பிடிச்ச உடனே சர்ன்னு அவளுக்குள்ளே அந்த ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவன் கடிக்கிறான், சாப்பிட்றா. அதுக்கப்புறம் அவன் வந்தவொடனே அவனுக்கு கொடுக்குறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் அக்ரி பண்ணாங்க பிசாசோட. அக்ரி பண்ணனால 6000 வருஷமாக பிசாஸ் இந்த உலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு ஒரே ஒரு நாள் அவன் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பூமிக்குள்ள வந்திருக்கவே முடியாது சார். வந்துட்டான், விட்டுருங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இன்னைக்கு ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலுக்குள்ள அவன் நுழைய முடியாத. நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் வறுமையை ஏற்றுக்க மாட்டேன், வியாதியை நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் முதுமையை ஏற்றுக்க மாட்டேன், நான் பலவீனத்தை ஏற்றுக்க மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் தாமே சிலுவையில் என்னுடைய பலவீனங்களை சுமந்து கொண்டு என்னை பலவானாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை நம்ம ஒருவருக்கு நாம் தூரமானவர் அல்ல. நம்ம ஒருவரும் வியாதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒருவரும் அடிமைப்பட்டிருக்க அவசியம் இல்லை. நம்மை விடுவிக்கப்பட்டவர்களாக்க வேண்டும் என்பதற்காக அவர் அடிமையின் கோலம் எடுத்தார். ஸோ என்ன எதுவும் அடிமை செய்யப்படுத்த முடியாது. அப்போ ஒருத்தர் 38 வருஷம் அக்ரி பண்ணி நான் பிசாசோட. இயேசு வந்து நீ சோமான் விரும்புறியானாரு. ஐயா ஜெபம். அவர் ஜெபத்தை பத்தியே பேசல, அவர் உபவாசத்தை பத்தியே பேசல. அவன் சோமாகிறதுக்கு ஜெபத்தை பத்தி பேசல, அவன் சோமாகிறதுக்கு உபவாசத்தை பத்தி பேசல, அவன் சோமாகிறதுக்கு பாவ அறிக்கையும் பேசல. அவன் சோமாக்குறதுக்கு ஒன்னதான் பேசினாரு, விருப்பத்தை பத்தி பேசினாரு. கையை தட்டு, கையை தட்டு. விருப்பம். ஆமென், ஆமென். சுகமானதற்கு என்ன தேவை? விருப்பம் தேவை. இப்படி 365 டேஸ் நீங்க ஹீலிங்கை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வியாதி நம்ம ஜெனரேஷனுக்கே வரவிடாம அந்த வார்த்தை துரத்திடும் இயேசு நாமத்தினால. சுகமாவதற்கு அவர் ஜெபத்தை பேசல. ஜெபம் தேவையா தேவையில்லையா? தேவையில்லைன்னு சொல்லல. ஆனா இந்த இடத்துல அவர் பேசல. ஏன்னா இந்த இடத்துல அவன் படுத்துக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம மக்கள்லாம் கைத்தாங்கள தூங்கி அவன் முழங்கால உட்கார வச்சிருப்பாங்க. அப்புறம் பாவ அறிக்கை எதுவுமே பேசல. இயேசு பாவத்தை பத்தி பேசினாரு, சுகமான பிறகு பேசினாரு. கைத்தட்டு, கைத்தட்டு. ஆமென். நம்மால் எப்பவுமே வந்து பாருங்களேன், அவனை வந்து பாவம் செய்யாதேன்னு சொல்லி அவனை வந்து என்ன செய்யல? சுகப்படுத்தல. அவனை சுகப்படுத்திட்டு சொல்றாரு, சுகப்படுத்திட்டு சொல்றாரு, இனி பாவம் செய்யாது. ஒரு பொண்ணை பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லு, செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தப்பு வைக்கல. அந்த பொண்ணை தப்பு வச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்களாப்பா, சரி ஓகே நீ போ, இனி பாவம் செய்யாது. ஒருத்தன் தண்ணிக்குள்ள முங்குறான், அவனை பார்த்து அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டான்னு திட்டிட்டு அவனை தூக்கி விடல. அவனை தூக்கி விட்டு அப்புறம் சொல், பிரச்சனை நேரத்தில் உனக்கு போதகம் பண்ணி கொண்டிருப்பவர் அல்ல என் இயேசு. உன் பிரச்சனையிலிருந்து உன்னை விட்டுவிக்கிறவருடைய இயேசு. விட்டுவிட்ட பிறகுதான் மெசேஜ் ஆரம்பித்து. நான் இன்றைய போதகர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் யாராகிலும் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு போதிக்க விரும்பினால், அவர்களை சரி செய்ய விரும்பினால், அவர்களை கரெக்ஷன் பண்ண விரும்பினால், அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டு பின்பு சரி செய்யுங்கள். அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து விட்டு பின்பு சரி செய்யுங்கள். அவனை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி விட்டு பின்பு சரி செய்யுங்கள். கையை தட்டும்போது ஆமென். That is what Jesus ministry.
That is what Jesus ministry. அவர் தன்னிடத்தில் வந்து ஒவ்வொருவனையும் சரி செஞ்சுட்டு தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை சரி செய்யறாரு. சகைன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஐயா எல்லாத்தையும் நான் தந்துடுறேன். அப்படியா, தந்துருவியாப்பா? கட்டாயம் தந்துடுவேன். அப்போ இன்னைக்கு நைட்டு உன் வீட்டில் சாப்பிட்றான்டா சொன்னாரா? இல்லை. அவர் பார்த்தோன்னு சார், சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். பைபிள்ல புல்லரிக்கிற வசனத்தை ஒண்ணு சார். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், பாவத்தை பாராத சுத்த கண்ணன் நடக்கிறாரு. பின்னாடி ஒரு ஊர்வலம் மாதிரி மக்கள் வராங்க. மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சகையு. பரிசேயர்கள் ஆழமாக நம்பினார்கள். நரகத்தில் 7 தட்டுகள் இருக்குது நம்பினாங்களாம். 7 தட்டு இருக்கான் நரகத்துல. அதுல முதல் தட்டுல ஏதோ அந்த சின்ன வயசுல குச்சிக்கெல்லாம் வந்தவங்க, ஜாமெட்ரி பாக்ஸாக்கெல்லாம் வந்தவங்க, அந்த முதல் அந்த மாதிரி அவனுடைய கால்குலேஷன். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹாஸ்ய உணர்வுக்காக சொல்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் சின்ன லெவல் பாவம் செஞ்சேன், 2வது பெரிய லெவல், 3வது அதை விட பெரிய லெவல். அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி 7 தட்டுன்றாங்க. இப்போ நம்ம மக்கள் சொல்றாங்கல்ல, இந்த நீங்கள் வந்து பாவம் வந்து எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நரகத்துக்கு வேகமாக போவீங்க அப்படின்னு ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. உடனே அந்த விசுவாசி கேட்டிருக்கான். கேட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பாஸ்டர் செத்துட்டாரு, விசுவாசியும் செத்துட்டான். செத்தவன் மாவன் செஞ்சிருப்பான் போல அந்த விசுவாசி. நான் வந்து இது ஒரு கற்பனை கதை. அவன் என்ன செய்யறான், நரகத்துக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். பாவம் செய்ய ஸ்பீடாக போகணும் நரகத்துக்கு. திடீர்னு பார்த்தா பாஸ்டர் சைக்கிள் வந்திருக்கிறாரு. பாஸ்டர் நீங்க என்ன பாஸ்டர் நீங்களே சைக்கிள் வரீங்க? ஓரமாறு பின்னாடி பிஷப் கார்ல வந்துட்டு இருக்காரு. அவர் டம்னு 50 கியரை போட்டு கூற. அப்ப இந்த பரிசேயர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த 7வது தட்டுல தான் இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ், அதாவது யாரு, இந்த வரி வசூல் செய்கிறவர்கள், இவங்க எல்லாம் ரோமர்களுக்கு சாதகமா இருந்துகிட்டு சொந்த ஜனங்களையே டார்ச்சர் பண்ணாங்க. இன்னைக்கு எப்படி டாக்ஸ் வந்து டார்ச்சரா இருக்குன்னு சொல்றாங்க இல்ல, அநேகர் சபிக்கிறாங்க வரி கொடுக்கும்போது. அதனால சகைவிய வந்து அவனை பெரிய துஷ்டனா நினைச்சாங்க. இவெல்லாம் நரகத்தில் 7வது தட்டுறான்னு சொல்லும் போது திடீர்னு ஏசுனா நின்று, ஜஸ்ட் இமேஜின் இட், நின்று பெரும் கூட்டம் பின்னாடி வராங்க. தோத்திரபலி வந்துகிட்டு இருக்காங்க பின்னாடி. இவர் டக்கு நின்றுட்டு இந்த தோத்திரபலியெல்லாம் விட்டுட்டு இவன் ஆத்திரமா பார்த்த ஒருத்தர் மேல நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்து, சகைவே இறங்கி வா, உன் பாவத்தை நான் மன்னிக்க போறேன்னு சொல்லியிருந்தா கூட இவங்க ஷபாபாபான்னு இருப்பாங்க. எல்லாம் அப்படியே அப்பமா ஆவிலாம் இருக்கிறாங்க. பாபான்னு இறங்கி வான்னு கண்ணு மூடிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க. என்ன சொல்றாரு, ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கலாம், ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு இருக்கலாம், தங்கணும்னா நைட்டு தூங்கிட்டு அவன் கூட சாப்பிட போறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் தங்கணும்னு சொன்னார் பாருங்க, கொஞ்ச நேரத்தில் காட்ஸ் பிரசன்ஸ் அவன் மேலே இறங்கிடுச்சு. அவன் சொல்றான், யாராகிலும் ஒருத்தரிடத்தில் அநியாயமாய் ஏதாகிலும் ஒன்றை வாங்கியிருந்தால் அதை 4 மடங்கு திருப்பி. That is what the power of divine love. That is what the power of divine love. ஸோ இங்கேயும் 38 வருஷம் வியாதி இருக்கிறவனை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ விரும்புகிறாயான்றாரு. எவ்வளோ பெரிய தேவன். இடுப்புல எதுவும் தாயத்து கட்டி இருக்கியா, எங்கேயும் வந்துருச்சியா? நம்ம மக்கள் போன உடனே இடுப்புல கை வைக்கிறாங்க. அப்ப ஒரு மனுஷன் டிஸ்அக்ரி பண்ணிட்டா அது அவனுக்கு வராது. என்ன சொல்லுங்க, நான் நோ சொல்லிட்டா பிசாசு என் வீட்டுக்கு வர முடியாது. அவ்வளவுதான் மேட்ரு. கல்ல அப்பா அம்மாக்குங்க நோ, மேல இருந்து குதிக்கிறீங்களா நோ, இல்ல உங்களை ப்ரூவ் பண்ணுங்க நோ, இதெல்லாம் வாங்கிக்கிறீங்களா நோ, சிறப்ப நான் கிளம்புறேன்ட்டான். ஸோ நோ சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிசாசோடைய வல்லமை கிரியை செய்ய முடியாது. அப்ப பைபிள்ல 18 வருஷம் கூனியா இருந்த ஒருத்தி, அவளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா, அவ எஸ் சொல்லி இருக்கிறா, இவர் நோ சொல்றாரு. இவர் நோ சொன்னனால அந்த வியாதி அவருக்கு அவர் வந்து அவளுக்காக இவர் நோ சொன்னனால அவள் சரீரத்திலே அந்த வியாதியை கொடுத்த பிசாசு இருக்க முடியாமல் விலகி போனான். அப்பொழுது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள்.
அது வரைக்கும் சொல்லி வியாதிப்பட்டவன்லாம் வந்தான். ஏசுனாவை தொடும்போது யாரை தொடுறாங்களோ அவர் எல்லாத்துக்கும் நோ சொன்னனால அவர் எல்லோரும் சுகமடைந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்க ஒரு ஆள் நோ சொன்னா உங்க வீட்டுல யாரையுமே பிசாசு தொட முடியாது. நீங்க நினைக்கலாம் அவர் நோ சொல்லல, இவர் நோ சொல்லல, அவங்கெல்லாம் எஸ் சொல்லலாம். உங்க அப்பா கூட வந்து என்னப்பா செய்ய வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க நோ அப்படின்னீங்கன்னா வியாதி உங்க அப்பாவை தொடாது. ஆமென், ஆமென், ஆமென். Say no to devil. Don't agree with devil. அவன் உங்களை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பான். அதுக்கு பலவிதமான ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வருவான், பலவிதமான இன்ஃபர்மேஷனை கொண்டு வருவான். என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நான் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு மேல எதையும் நான் நம்ப மாட்டேன்டா என்று நீ நிற்கும் போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் என்று எழுதப்பட்டது போல உங்கள் பெயரை எழுதி பிசாசானவன் அவனை விட்டு விலகி போனான். இன்று இரவு அவன் விலகி போவானாக. எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருந்தாலும் அந்த பகுதிகளில் எல்லாம் நீங்க டிஸ்அக்ரி பண்ணுங்க, பேசலாம், வெளியேறி